வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 1க்கான எக்ஸசைஸ் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டூ த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மீன் மியூ ஃபார் த கிவன் டேட்டா x1 x2 அப் டு x50 ஆஃப் சைஸ் n = 50. ஓகேங்களா. 50 வரைக்கும் எக்ஸோட டேட்டாவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஃபார் த கிவன் டேட்டா. ஓகேங்களா. இந்த டேட்டா கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வேரியன்ஸையும் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம், ரெண்டாவது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், மூணாவதாக ஃபிட் த நார்மல் கர்வ், ஒரு கர்வ் வரையணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் நார்மல் கர்வ் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கால்குலேட் த ப்ராபபிலிட்டி P = P of x1 less than x2 ஃபார் சம் x1 x2. அதாவது கொடுத்துருக்க ரேஞ்சில் x1 x2 ரெண்டு டேட்டாவை எடுத்துக்க சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கான ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க யூஸிங் த ஃபார்முலா x1 to x2 f of x dx அப்படின்ற இன்டகிரேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த இன்டர்வல் x1 x2ல எத்தனை டேட்டா பாயிண்ட் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இன்டர்வல்குள்ளே கொடுத்துருக்க இன்டர்வல்குள்ளே அந்த பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து n = NP அப்படின்றத ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ இதைத்தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்ம வழக்கம் போல் GeoGebra விண்டோவை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்சஸை செட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து 2 இருக்கும், இதில் வந்து 0.1 இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து வியூவில் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸல் சீட்டும் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸல் சீட்டில் தான் நம்ம வந்து டேட்டாவை டைப் பண்ண போகிறோம். 50 டேட்டா, எக்ஸோட வேல்யூ 50 நம்பர் வரைக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 50 நம்பர் வரைக்கும் வரிசையாக கொடுத்துட்டேன். அதாவது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா நான் 40 to 50 வரைக்கும் தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 40லேருந்து 50க்குள்ளே ஒரு 50 நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே டைப் பண்ணி வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வேணும் கேட்டிருக்காங்க, எடுத்தோடனே அதுக்கான மீன் கேட்டிருக்காங்க. ஸோ மீனுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு எப்போவுமே தெரியும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம் அப்படின்றத போட்டோம்னா மீன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் மீன். நான் மியூன்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல எம்னு போடுறேன் இப்போதைக்கு. ஸோ M = மீன். ஓகேங்களா. ஸோ மீன் ஆஃப் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 50. ஓகேங்களா. இந்த செல்லு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இது A50 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே இது மேலே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா A1. ஓகேங்களா. ஸோ இது செல் நம்பர் A1. அப்போ மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1லேருந்து A50 வரைக்கும். ஓகேங்களா. A1லேருந்து A50 வரைக்கும் இருக்கிறதுக்கான மீன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 45.34 அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிச்சு. வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்க்கு VARன்னு பேர் வைக்கிறேன். VAR = வேரியன்ஸ் ஆஃப். ஓகேங்களா. ஸோ அங்கே மேலே நம்ம வந்து எப்படி இது கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி A1லேருந்து A50 வரைக்கும் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா சிக்மா √√ வேரியன்ஸ் தான். அதை டைப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன், ஃபிட் த நார்மல் கர்வ் f of x, இதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே டைப் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கர்வ் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா. இங்கே போய்ட்டு நான் அந்த ஃபார்முலா அப்படியே டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து வேர்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு உடனே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்க ஃபார்முலா டைப் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 40லேருந்து 48 50 வரைக்கும் இருக்கும். ஸோ நார்மல் கர்வ் ஃபிட் பண்ணிவிட்டோம். ஃபிட் பண்ண பிறகு என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டிக்கு பின்னு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. x1லேருந்து x2 வரைக்கும் ரேஞ்சு செட் பண்ணியிருக்காங்க. x1 x2க்கு நம்மளாவே ஏதாவது 2 டேட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாவை தான் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். இதை நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போய்ட்டு ப்ராபபிலிட்டிக்கு பின்னு பேர் வைக்க சொன்னாங்க. ஸோ பின்னு பேர் வச்சுட்டு இன்டெக்ரல். ஓகேங்களா. அவ்வளோதான், இன்டெக்ரல் தான் நம்ம டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டெக்ரல் ஆஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மெனு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x அப்படின்னு இருக்கும். ஸோ f of x ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா x1. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து x1 என்ன x2னா என்னன்னு செட் பண்ணலை. ஸோ அதனால் அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு x1 = அப்படின்னு ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறேன். x1 = ஒரு 44 செட் பண்ணுவோம். அடுத்தது x2 = ஒரு 47 செட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த இன்டெக்ரல் வேல்யூவை போட்டு பார்த்தீங்கன்னா
ஓரளவு நமக்கு கரெக்டாக வரும். ஸோ பி ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப், ஓகேங்களா. ஸோ இன்டகரல் அப்படின்றப்ப நம்மளுக்கு வழக்கம் போல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஓகே, ஃபங்க்ஷன் அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஃபங்க்ஷனு. ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய x1 நான் கேபிட்டல் X1 தான் யூஸ் பண்ணேன். எண்ட் வேல்யூ கேபிட்டல் X2, ஓகேங்களா. கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி மாறிடும். ஸோ மாறின பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி இங்கே வந்து க்ரியேட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அந்த இதில் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வெரிஃபை த ஆன்சர் யூஸிங் ப்ராபபிலிட்டி கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரில் இதை யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி கால்குலேட்டர் அப்படின்றதில் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. எனேபிள் கொடுத்துட்டே ஓகே, இதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரில் மியூவும் சிக்மாவும் கொடுத்துருக்காங்க. இந்த மியூவுக்கு வந்து நம்ம எம் அப்படின்றது மீன் தான். ஸோ இதுக்கான டேட்டாவை இங்கே வந்து மியூவில் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ மீன் கண்டுபிடிச்சது வந்து நம்ம 45.34 அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.69 அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இதை அப்படியே டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து x1 x2 செட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் இங்கே செட் பண்ண போகிறோம். ஸோ x1 44னும் x2 வந்து 47னும் செட் பண்ணியிருந்தோம். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது 0.4222 அப்படின்றது ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.42. ஸோ ரெண்டுமே 99.9% வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கேட்ட கண்டிஷன் என்னது, நம்ம ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொன்னாங்க. இவ்வளோ தான். ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணது ஓகே கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இன் த இன்டர்வல் x1 x2 யூஸிங் த ஃபார்முலா n ஈக்குவல் டு கேபிட்டல் NP. ஸோ மொத்தமாக இந்த இன்டர்வலில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் N இன்ட்டு P அப்படின்ற ஃபார்முலா தான், ஓகேங்களா. ஸோ ஸ்மால் n அப்படின்றது இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் N அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து டேட்டாவை செட் பண்ணியிருக்கோம். எத்தனை டேட்டா கொடுத்துருக்கோம், 50 டேட்டா கொடுத்துருக்கோம். அதுதான் கேபிட்டல் N, ஓகேங்களா. ஸோ இப்போ n ஈக்குவல் டு கேபிட்டல் N இன்ட்டு ப்ராபபிலிட்டி கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா 21.13 அப்படின்றது தான். நம்மளுக்கு ஏன்னு எனக்கு மாறிடுச்சு. நான் பேர் வந்து ஸ்மால் என் அவங்க கேட்டிருக்கறனால ஸ்மால் என் மாற்றி இங்கே செட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் NP ஈக்குவல் டு 21.13, ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த இன்டர்வல் x1 x2க்குள்ளே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுதான் அந்த பாயிண்ட், ஓகேங்களா. இது வந்து எக்ஸாக்டாக நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே வந்து ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல 21 இல்லை 22ன்னு வராமல் 21.13 வந்திருக்குது, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ், இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.